ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்றதுல. என்ன சார் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் கொடுக்குறீங்க நீங்க கேட்கலாங்க. அது காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம பண்ற தப்பு தான் முற்றிலும் தப்புன்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து நீ ஒரு கோர்ஸ் நீ டிகிரி எடுக்கிறதே தப்பா எடுத்துட்டு அப்படின்னா வாழ்க்கையே வீணா போயிடுங்க. ஸோ கேரியர் கைடன்ஸ் நிறைய பேர் கைட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ஒரு 10 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்க கிடையாதுங்க. ஜென்ரலா 4 பேர்கிட்ட பேசியிருப்பான், அவன் என்னவோ சொல்லியிருப்பான், அதை கேட்டு வந்து பேசி நிறைய பேர் வந்து அதை நம்பி தப்பான டிகிரி எடுத்துடுறாங்க. அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜுங்க, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கோ, நம்பிக்கையோடு பண்ணுறேங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. ஸோ என்னுடைய அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை கம்பெனிஸோ ரெக்ரூட்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய எம்ப்ளாயிஸை நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன், என்னோட ட்ரைனிஸை நாங்கள் தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்குங்க. ஸோ லைக் பேக்டோர் ப்ராசஸிங்கிற ஒரு சிஸ்டத்தை எதுக்கிற தொட்டு நிறைய பேர் வந்து நமக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ லைக் யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா, என் கம்பெனி பற்றி இல்லை ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்டே கேளுங்க. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுன்ற போர்வையில் நிறைய பேர் வந்து ஃபேக்காக கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்காதீங்க, தப்பாக கைட் பண்ணி விட்டுருவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணுற ஸ்டூடெண்ட் மாதிரியே ஃபேக்காக ஒருத்தன் போடுவான், அதுக்கு வந்து ஃபேக்காக ஒருத்தர் ரிப்ளை போடுவான். இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நடுவில் ஜென்யூனான யாரும் ஒருத்தர் நீங்கள் மாட்டினீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நீங்கள் குழம்பிடுவீங்க. இது எல்லாமே போலிங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ நான் வந்து இந்த பேக்டோர் ப்ராசஸிங்கை ஒழிக்கிற வரைக்கும் நான் போராடிட்டே தான் இருப்பேங்க. எனக்கு எதிரிகள் ரொம்ப அதிகமாக தான் இருப்பாங்க, வேறு வழி கிடையாது, நான் போராடி தான் ஆகணுங்க. ஸோ நீங்கள் யாராவது என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து லைக் என்னோட மெயில் ஐடிக்கு பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுவேங்க. ஸோ எதுனா ஒரு ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க. ஆஃபீஸ் டைமில் கண்டிப்பாக நான் பேச ரெடியாக இருக்கேங்க. ஸோ நேரில் ஆஃபீஸ்க்கு வந்து எங்கள் சென்னையில் தான் இருப்பேங்க. ஓகேவா? மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வாங்க, ஒரு சாக்லேட் எடுத்துவாங்க, சாப்பிட்டு பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டில் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஒரு டீட்டெயிலாக போடுங்க. அண்ணன் நான் அவன்கிட்ட பேச தயாராக இருக்குங்க. சரி, ஓகே. முதல்ல வந்து நம்ம வந்து டேட்டா சயின்ஸாக என்ன இதெல்லாம் பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் எது பெஸ்ட் நம்ம இதை பின்னாடி பேசலாங்க. டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே டேட்டா இருக்குது. நம்ம ஆதார் கார்டு, மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாமே டேட்டாங்க. இந்த டேட்டாக்கெல்லாம் வச்சு ஒருத்தன் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கான்பா, நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பான்ட்டு நம்ம அனலைசிஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. அப்போ வந்து அந்த டேட்டாவை வச்சு டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்டில் வெவ்வேறு வகைகளாக டேட்டாக்களை மாற்றணுங்க. அதை மாற்றி அதை ஃபார்மெட் பண்ணி அதுலேருந்து ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சினா சரிங்க, ஓகேவா? ஸோ அடுத்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா, நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படி சார் சொல்கிறாங்கன்னா ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்க டேட்டாக்கெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம், ஃபியூச்சரில் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து அதுதான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க, உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட்டா சயின்ஸோட பயன்பாடு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஷேர் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்குறேன், ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறேன்னா அது ஃபியூச்சரில் எந்த அளவு டெவலப் ஆகும், என்ன க்ரோத் இருக்குன்னு தெரிஞ்சாதாங்க நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நோய் இருக்குது, இந்த கேன்சர் நோய் எப்போ வந்து முத்தும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சா அது நல்லது தானேங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த டேட்டா சயின்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகுதுங்க. உலகத்தில் அடுத்த ஜென்ரேஷனில் எல்லாமே டேட்டா சயின்ஸ் தாங்க. ஓகே, அந்த அளவு பயங்கரமாக சூப்பராக போயிட்டு இருக்குங்க. இதுதான் டேட்டா சயின்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. மனுஷன் மாதிரியே வந்து மனுஷனோட மூளையை வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியலாக மனுஷன் மூளை மாதிரியே ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. நம்மளோட ரோபோட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நம்மளோட சேனல்லேங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷன் என்னெல்லாம் விஷுவலைஸ் பண்ணுறான், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறான், அது எல்லாத்தையும் இது பண்ண வைக்கும். ஒரு மெஷின் வந்து கம்ப்யூட்டர் மாதிரியே ஒரு மெஷினோ கம்ப்யூட்டரோ மனுஷன் மூளை மாதிரியே வேலை செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் ஆர்டிஃபிஷியலாக இன்டெலிஜென்ஸை ஒரு மிஷினில் உருவாக்கி பயன்படுத்துறதுங்க. ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம அடுத்தது பார்க்குற 3வது மேஜர் ஏரியா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ உலகத்தில் எல்லாமே இன்டர்நெட் தானுங்க, டேட்டாக்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் தான் இருக்குங்க. இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே வந்து நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு சர்வரில் வைக்காமல் நம்ம டேட்டாக்கள் எல்லாத்தையும் வேற எங்கன்னா வச்சிடலாம். வேற எங்கன்னா வைக்கும் போது எனக்கு மெயின்டெனன்ஸில் அதோட காஸ்ட் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, நான் வந்து ஒரு பொருள் ஒரு 100 அரிசி மூட்டை இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கே வச்சிருந்தேன் அப்படின்னா வந்து இடம் பத்தாதுங்க, வீடு சின்ன வீடாக இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நாங்கள் ஒரு குடோன் எடுத்து வாடகைக்கு வச்சு அங்கே வச்சுக்கலாம். அங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குடோன்காரன் பார்த்துப்போம், திருடு போனால் பார்த்துப்பான், ஈரம் ஆகாமல் பார்த்துப்பான், எல்லாம் பக்காவாக அங்கே இருக்குங்க சேஃப்டி. அதுக்கு நான் வாடகை மட்டும் கொடுத்துருவேன். ஒரு டெக்னாலஜிக்கு வாடகையை கொடுத்து அதை பயன்படுத்தினா அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து தமிழ்லாம் நிறைய போட்டிருக்கேன், போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. சரிங்க சார், இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா வந்து இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன், இன்டர்நெட்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே லோக்கலாக நீ எதுவுமே வச்சுக்க தேவையில்லைங்க. ஸோ செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஆக்சசிபிலிட்டியாக இருக்கட்டும், மெயின்டெனபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கிளவுட்
கம்ப்யூட்டிங் மிகவும் சிறந்த கோர்ஸாக சொல்லப்படுதுங்க. 4வது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கோர்ஸ் தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா இதாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கேருந்து வேணால் எந்த டேட்டா வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அது இன்னும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜும் கொடுங்க. ஓகேவா? ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி. கண்டிப்பாக இந்த டிகிரி படிக்கிறது நல்லது தாங்க. சரிங்க சார், அடுத்து என்ன சார் பார்க்க போகிறீங்கன்னா டேட்டாக்கள்ங்க. இங்கே இருக்கிற ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் ஐடி, இந்த டேட்டாக்கள், நம்மளுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அக்கௌண்ட் டீடைல்ஸ், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஓடிபி, கூகுள் பே நம்பர், கூகுள் பே பின் எல்லாமே டேட்டாங்க. இந்த டேட்டா வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். இந்த டேட்டாக்களை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பின்னாடி எவனோ ஒருத்தர் நம்ம டேட்டாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட தான் காப்பாற்றுற ஒருத்தன் தேவைப்படுவான். அவன் தான் அந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து நம்ம டேட்டாக்களை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டேட்டா பயங்கர சேஃப்டியாக இருக்குங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. ஸோ இங்கே பாருங்கள் 1.5 மணி நேரம் வீடியோலாம் இருக்குது. போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்குங்க. சரிங்க சார், இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. என்னுடைய பொருள், என்னுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு எதுக்குங்க? என் அக்கௌண்ட் நம்பர் மற்றவங்களுக்கு எதுக்கு? என்னோட ஏடிஎம் பின் கார்டு மற்றவங்களுக்கு எதுக்கு? இது எல்லாத்தையும் காப்பாற்றுற சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பாக வேணுங்க. இந்த மாதிரி வந்து என்ஜினியரிங்லேயே வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்ங்க. டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, இன்னும் நிறைய பிளாக் செயின்லாம் இருக்குங்க. நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி டெக்னாலஜியில் இருக்கிற டிகிரியை படிக்கலாமா வேண்டாமா? அதுதான் வந்து இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோங்க. யூஜி கோர்ஸ்ன்னு சொல்கிற என்ஜினியரிங் டிகிரியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டிகிரியில் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் கெத்தான டிகிரி எது, படித்தா வேலை கிடைக்கிற டிகிரி எது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ எது படிக்கலாம் எது படிக்கக்கூடாதுன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேரோட வாழ்க்கை இந்த வீடியோ மாற்றன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட தான் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ ஐடி ஃபீல்ட் டவுனாக நிறைய பேர் கேட்பாங்க. சத்தியமாக அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ அந்த திருட்டுத்தனமாக போனவங்களுக்கு மட்டும் தான் டவுனுங்க, காசு கொடுத்து. மற்றபடி நேர்மையாக போனவங்க யாருக்குமே டவுன் கிடையாதுங்க. 6 முக்கியமான அட்வைஸோடு நான் நிறுத்திக்கிறேங்க. மற்றவங்க தெரியாத ஒருத்தருடைய அட்வைஸ்லாம் கேட்டு ஏமாந்துடாத. 2வது சர்டிஃபிகேட் படி அலையாத. சர்டிஃபிகேட் ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தான். ஃபாரின் யூனிவர்சிட்டியில் இருக்க இப்போலாம் வந்து டேட்டா சயின்ஸை படி அதை படி இது பண்ணி ஃபாரின் யூனிவர்சிட்டி டிகிரின்னு போடுவாங்க. ஆன்லைன்லேயே படிக்கலான்ட்டு. தயவு செஞ்சு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் படிக்காதீங்க. டெமோ கிளாஸஸை பார்த்து எங்கேயுமே ஜாயின் பண்ணி கோர்ஸ் படிக்காதீங்க. அண்ட் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸுங்க. இந்த காசு வாங்கிட்டு யூடியூப்பில் அட்வர்டைஸ் பண்ணுறவனோட நம்பாத. ஓகேவா? அவன் வந்து காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அது ஏமாறுறது நீ மட்டும் தான் இருப்பங்க. ஃபைனலாக வேலைன்றது வந்து திறமையால் கிடைக்கிறது மட்டும்தான் நிலையாக நிற்குங்க. காசு கொடுத்து போகிற எந்த வேலையுமே நிற்காதுங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம கதைக்கு போகலாம். சார், வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குன்னா, இங்கே பாருங்களேன், டேட்டா சயின்ஸ் படிக்கிறாங்க. ஓகேவா? டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் போயிடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போயிடலாங்க. சைபர் செக்யூரிட்டி படிக்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டியில் போகலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டிகிரியை படித்தா அந்தந்த ஃபீல்டுக்குள்ளே சூப்பராக போயிடலாம். இந்த ஃபீல்டு ஏதாவது ஊற்றிச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இந்த 4 வருஷம் நீ டிகிரி படிக்கிற, 4 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டு இல்லைப்பா, என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இங்கே தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை காத்துட்ருக்குங்க. அதாவதுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு கார் தயாரிக்க கற்றுக்கிறது மாதிரிங்க. ஆனால் டேட்டா சயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீலை மட்டுமே நீ கற்றுக்கிற மாதிரி. நீ மொத்த காரை தயாரிக்க கற்றுக்க போறியா, இந்த ஒரு வீலை மட்டும்? இதில் நீ மாஸ்டர் தானா? இல்லைன்னா சொல்ல. நீங்கள் பாருங்கள், எந்த டிகிரியும் நான் குறை சொல்லலை. நம்ம சேஃப்டி தான் முக்கியம். முதல்ல அதை புரிஞ்சுக்கேன். மொத்தமாக ஒரு காரை தயாரிக்கிறவன் புத்திசாலிங்களா இல்லை கம்பெனிக்காரன் எடுப்பானா, இந்த டயரை மட்டும் தயாரிக்கிறவன கம்பெனிக்காரன் எடுப்பானான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன தெரியுங்களா இருக்குது? அதை விட பெரிய பிரச்சனை, இந்த டயருக்கு நான் படிச்சிருக்கேன், இந்த டயர் ஃபியூச்சரில் இந்த மாதிரி டயராக மாறுது. டேட்டா சயின்ஸ் டேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வருது 4 வருஷம் கழிச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த ஃபீல்டு எக்ஸ்பயர் ஆச்சு. இப்போ பிளாக் செயின்க்குலாம் வேலையே கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. பிளாக் செயின் அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க. பிளாக் செயின்லாம் படிக்கிறது வேலையே கிடைக்கிறதுன்றது தான் உண்மை. ஓகே, நிலைமை இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற டேட்டா சயின்ஸ் நாளைக்கு இல்லை என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன். சரி, பாசிட்டிவாக பேசலாங்க.
டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்ல, நான் திட்டாதீங்க. சரி, நான் சும்மா சும்மா ஒரு நான் ப்ராக்டிக்கலாக பேச ட்ரை பண்ணுறேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஏன் இப்படி திங்க் பண்ணக்கூடாதுங்க? ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் படிச்சுக்கோ. எங்களை மாதிரி கம்பெனி வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கோ. உனக்கு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போகணுமா, ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கோ. ஆர்டிஃபிஷியல் ஸ்கூலுக்கு போகணுமா, அதுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணு. சைபர் செக்யூரிட்டி படிக்குமா, எங்கிட்ட ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கோ. க்ளவுட் கம்பெனினா அதுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கோ. ஏங்க 25-30 வருஷமாக இருக்க சிஎஸ்சி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை கிடைக்காதான், டேட்டா சயின்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருப்பாங்க. என்னங்க காமெடியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப இது பெரிய காமெடிங்க. ஏங்க இது இது அழியவே இல்லைங்க. இது அழிஞ்சிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். அழியாதுங்க, நான் சத்தியமாக அழியாது, பயப்பட வேண்டாம். அழிஞ்சிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். ஒன்றே ஒன்று தான், டேட்டா சயின்ஸை படித்தவன் வெப் டெவலப்பர் ஆக முடியுமா? டேட்டா சயின்ஸ் படித்தவன் டெஸ்டர் ஆக முடியுமா? டேட்டா சயின்ஸ் படித்தவன் எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ சைபர் செக்யூரிட்டி இருக்கவனுக்கு இது எதுவும் சம்மந்தமே இல்லை. சைபர் செக்யூரிட்டி இருக்கிறவன் வெப் டிசைன் ஆக முடியாது, நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியாது, எஸ்கியூஎல் டெவலப் ஆக முடியாது. டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியுமா? இங்கே பாருங்க, சிஎஸ்சி ஐடி எதை வேணாலும் ஆக முடியும், ஆனால் இவன் இதை மட்டும் தான் ஆக முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ ட்ரெண்ட் எப்படி தெரியுமா, எந்த டிகிரி வந்து லைக் ஆல் அட்மிஷன் வேணுமோ அந்த டிகிரி பற்றி வீடியோ போடு, அந்த அது சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஒரு ஒரு 100 பேர் சேர்ந்தா கோர்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க. இந்த ஹைப்பு கொடுத்து தான் வந்து இந்த டிகிரிலாம் ஹிட் பண்ணிட்டாங்களே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்காக இதெல்லாம் கம்மின்னு நான் சொல்லலை, நான் திரும்பவும் சொல்கிறேங்க. கமெண்ட்ஸில் போய் என்னை திட்டாதீங்க. சேஃப்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க சேஃப்டி, இது கிடையாதுங்க. புரியுதுங்களா? இது வந்து நீ இந்த சிஎஸ்சி ஐடி யூஜி பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் டேட்டா சயின்ஸ் படிச்சுன்னா அது வேல்யூ, அப்படி படிக்கலாம். புரியுதுங்களா? ஓகேவா? அதாவது எம்பிபிஎஸ் டிகிரியை படித்து எம்டி ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறது தப்பு இல்லைங்க. நீ வந்து எம்பிபிஎஸ்ஸே வந்து ஒரு காது பார்க்குறது தான் பார்ப்பேன் அப்படின்னா வந்து எப்படி அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. எம்பிபிஎஸ் இஸ் ஜென்ரல் டிகிரி, ஷுட் ஸ்டடி. சரிங்களா? ஓகேவா? எனிவே லைக் இந்த இடத்துல நாம் தொலைச்சது என்னன்னா வந்து இந்த சிஎஸ்சி ஐடி டிபார்ட்மெண்ட்டை தாங்க. தயவு செஞ்சு இதை எடுங்க, இதெல்லாம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கை இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் கோர்ஸ் எதனா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் எதுவுமே படிக்காதீங்க. இதெல்லாம் வந்து லைக் ஏமாற்றி காசு கொடுத்து கம்பெனி ஏமாற்றி போகிற கோர்ஸுங்க. 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு நான் ஒரு சில லிஸ்ட் தான் தரேங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே ட்ரைனிங் சென்டர்ஸில் சென்னையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 20,000 கோர்ஸ் போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல வந்து ஃபீஸை கம்மியான ஃபீஸில் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை வேணா 2 லட்சம் 3 லட்சம் பிடிங்கிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு உஷாராக இருங்க. நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது டெக்னாலஜி எடுத்து படிங்க. எந்த டெக்னாலஜி வேணால் படிக்கலாங்க. நேர்மையாக நியாயமாக போகக்கூடிய எந்த டெக்னாலஜி படித்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு அந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் விக்கிட் KaaShiv ப்ராடக்ட். இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் கேளுங்க. அண்ணா நல்லா இருக்கலாம் கேளுங்க, சந்தோஷப்படுவோங்க. ஒரு நாள் என் சமுதாயம் ஆண்டு ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டு நீங்களும் மாடுங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம். அது சரியான சமுதாயமாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. பேக்டோர் ப்ராசஸிங்கிற இந்த சிஸ்டத்தை ஒழிக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக விட மாட்டேங்க. யார் என்னை பற்றி தப்பாக பேசினாலும், என் கம்பெனி தப்பாக பேசினாலும் நான் நிற்பேன். என் கூட சேர்ந்து நில்லுங்க. நாமெல்லாம் சேர்ந்து தமிழ் மண்ணிலேருந்து அதை ஒழிச்சிடலாங்க.